300 வருஷம் பழமையான ஒரு பெரிய கோட்டைய கற்பனை பண்ணிக்கோங்க. வெளியிலிருந்து பார்க்க எந்த கீறலும் இல்லாம ரொம்ப கம்பீரமா நிக்குது. ம் ஆனா உள்ள நிலைமை வேற மாதிரி இருக்கு. ஆமா. உள்ள பாத்தீங்கன்னா தரைத்தளம் மெல்ல மெல்ல சரிஞ்சுகிட்டு இருக்கு. அஸ்திவாரத்துல பெரிய பெரிய விரிசல்கள் விழுது. 2026ஆம் ஆண்டோட ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை காலையில லண்டனோட அரசியல் நிலைமை இப்படிதான் இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். வெளியில சாதாரணமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில கஃபேக்கள்ல மக்கள் அமைதியா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு உள்ள இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கு. இந்த ஆழமான உரையாடல்ல நம்ம இத பத்தி தான் முழுசா அலச போறோம். அதாவது அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற பதற்றம் ரொம்பவே பயங்கரமானது. ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் மாற்றம் நேத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல நடந்திருக்கு. கண்டிப்பா பல வருஷமா பிரிட்டன் அப்படிங்கிறது உலக அரங்கத்துல ஒரு அசைக்க முடியாத அரசியல் ஸ்திரத்தன்மையோட அடையாளமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா நேற்றைய தேர்தல் முடிவுகள் அந்த பிம்பத்தை சுக்கு நூறா உடைச்சு எரிஞ்சிருச்சு. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது வெறுமனே வலதுசாரி இடதுசாரி அரசியல் சண்டை கிடையாது. இதுல எந்த கட்சியும் நாங்க ஆதரிச்சு பேசல. கரெக்ட். ஒரு மாபெரும் பாரம்பரிய ஜனநாயகத்தோட அடித்தளம் எப்படி முற்றிலுமா மாறுது அப்படிங்கிறதுக்கான நேரடி சாட்சி தான் இது. லண்டன்ல நடக்கிற ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல் தானே, இதுல நமக்கு என்ன இருக்குன்னு நாம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. நாளைக்கு காலையில உங்க சேமிப்பு கணக்குலயோ அல்லது நீங்க வாங்குற பெட்ரோல் விலையிலயோ நடக்க போற மாற்றத்துக்கு இந்த அரசியல் பூகம்பம் ஒரு முக்கிய காரணமா இருக்க போகுது. அது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முதல்ல நாம இந்த தேர்தல் முடிவுகளோட ஆழத்துக்கு போகணும். ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சியோட தலைமையகத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். சொல்லப்போனா தேர்தல் முடிவுகள் வெளியான சில மணி நேரங்கள்லயே மூத்த தலைவர்கள் அவசரமாக சந்திச்சு நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கீர் ஸ்டார்மர் தலைமையிலான இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து வெறும் 2 வருஷம்தான் ஆகுது. ஒரு நிமிஷம். ஒரு நாட்டோட அரசியல் வரலாற்றுல 2 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன காலகட்டம். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பார்த்து ஆளும் கட்சி ஏன் இவ்வளவு தூரம் பயப்படணும்? அது கொஞ்சம் அதிகப்படியான பயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா அவங்க பதற்றப்படுறது தோத்து போன சில இடங்களுக்காக இல்ல, அந்த தோல்வி எங்க எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான். ஓ, அப்ப அவங்களோட பாரம்பரியமான வாக்கு வங்கிகள்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆமா. பல தசாப்தங்களா தொழிலாளர் கட்சியோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்த வடக்கு இங்கிலாந்தோட பல பகுதிகள்ல நைஜல் ஃபராஜி தலைமையிலான ரிஃபார்ம் யூகே கட்சி முன்னிலை பெற்றிருக்கு. சில இடங்கள்ல ஆளும் கட்சி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு டேட்டா. பொதுவா ஆளும் கட்சி மேல கோபம் இருந்தா மக்கள் பிரதான எதிர்க்கட்சியான பழமைவாத கட்சிக்கு தானே ஓட்டு போடுவாங்க. வழக்கமா அதுதான் நடக்கும். ஆனா இந்த முறை அது நடக்கல. ஒரு சின்ன சந்தேகம். நைஜல் ஃபராஜி அப்படிங்கிறவரு பல வருஷமா பிரிட்டன் அரசியல்ல ஒரு ஓரமா நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் தானே. அதாவது பிரெக்சிட் சமயத்துல அவர் ரொம்ப பிரபலமானாரு. ஆனா அவர் கட்சி எப்போதுமே ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யற கட்சியா தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ திடீர்னு எப்படி அவங்களால இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது? அதுதான் இந்த தேர்தலோட மைய புள்ளியே. ரிஃபார்ம் யூகே இனிமேலும் வெறும் ஒரு எதிர்ப்பு கட்சி கிடையாது. தொழிலாளர் கட்சியோட மூத்த அதிகாரி ஒருத்தர் பதற்றத்தோட சொன்ன ஒரு தகவல் நம்ம குறிப்புகள்ல இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அவரு? பழமைவாத கட்சியை தோற்கடிச்சா மட்டும் போதும்னு நாங்க நினைச்சோம். ஆனா வாக்காளர்கள் நாங்க நினைச்சதை விட மிக அதிக கோபத்துல இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கோபம் நேத்து திடீர்னு உருவானது கிடையாது. ஆனா அந்த கோபத்தை ஒரு ஓட்டு வங்கியா மாத்த ரிஃபார்ம் யூகே ஒரு புது வியூகத்தை கையில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா. லண்டன் அரசியல் மேல்தட்டு மக்களுக்கு எதிரான ஒரு அமைதியான கிளர்ச்சிய அவங்க ரொம்ப நுட்பமா தூண்டி விட்டுருக்காங்க. அந்த நுட்பம் என்னன்னு தரவுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது பார்க்கறதுக்கு பிளாக்பஸ்டர் வீடியோ கடைகளுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் தளத்துக்கும் நடந்த அந்த வரலாற்று மோதல் மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு. எப்படி சொல்றீங்க? பாத்தீங்கன்னா மழையிலும் குளிரிலும் தொழிலாளர் கட்சியோட தொண்டர்கள் வழக்கம் போல வீடு வீடா போயிட்டு இருந்தாங்க. கதவை தட்டி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல ரிஃபார்ம் யூகே முற்றிலும் மாறுபட்ட ஒரு களத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்க தெருக்கள்ல இல்ல, மக்களோட ஸ்மார்ட் போன்கள்ல இருந்தாங்க. கரெக்ட். பாரம்பரியமான அரசியல் பிரச்சார முறைகள் எவ்வளவு வேகமா காணாம போகுது அப்படிங்கறது இது காட்டுது. சொல்லப்போனா டிக்டாக் நேரலைகள், வாட்ஸ்அப் குரூப்புகள், உள்ளூர் ஃபேஸ்புக் பக்கங்கள், இது எல்லாத்தையும் அவங்க ஒரு மாபெரும் அரசியல் யந்திரமாவே மாத்திட்டாங்க.
வீடு வீடா போற முறை ஒரு மணி நேரத்துல 10 பேரை சந்திச்சா ஒரு சின்ன வீடியோ சில நொடிகள்ல பலாயிரம் பேரோட கைகளுக்கு போயிடுது. அதேதான். ஆனா இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. அது என்ன கோணம்? இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு கட்சி டிக்டாக்ல வைரல் வீடியோ போடுறதால தலைமுறை தலைமுறையா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒருத்தர் தன்னோட நிலைப்பாட்ட மாத்திடுவாரா? நல்ல கேள்வி. தொழில்நுட்பம் மட்டும் ஒருவரை ஓட்டு போட வச்சிடாது. ஆமா. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெறும் கருவிதானே. மக்கள் ஏன் அந்த வீடியோக்களை பார்த்து நம்பி ஓட்டு போடணும்? அதாவது தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நெருப்ப வேகமா பரவ செய்யற ஒரு காத்து தான். ஆனா அந்த நெருப்புக்கான எரிபொருள் மக்களோட உண்மையான அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து தான் வரணும். ஓ, அப்போ டிஜிட்டல் பிரச்சாரங்கள் அந்த உண்மையான பிரச்சனைகளை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. விலைவாசி உயர்வு மக்களை திணறடிச்சிட்டு இருக்கு. பிரிட்டனோட உற்பத்தி துறை ரொம்ப பலவீனமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மக்கள் தங்க உயிரை கொடுத்து பாதுகாக்கிறதா நினைக்கிற தேசிய சுகாதார சேவை, அதாவது NHS, வரலாறு காணாத நெருக்கடியில் இருக்கு. இதோட சேர்த்து அந்த சிறிய படகுகள் மூலமா நடக்கிற சட்டவிரோத குடியேறு பிரச்சனையும் இதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது இல்லையா? ஆமா, ஆளும் தொழிலாளர் கட்சி இந்த குடியேற்றங்களை கட்டுப்படுத்தணும்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. சரி, போன முறை ஆட்சியில இருந்த பழமைவாத கட்சியாவது இதை சரியா செஞ்சாங்களான்னு பார்த்தா அவங்களும் இதுல பெருசா எதுவும் சாதிக்கல. அதனாலதான் 2 பெரிய கட்சிகளுமே தங்களை ஏமாத்திட்டுதா மக்கள் நம்புறாங்க. அந்த விரக்தியையும் கோவத்தையும் தான் சமூக வலைத்தளங்களோட அல்காரிதம்கள் ரொம்ப துல்லியமா பயன்படுத்திக்கிச்சு. கரெக்ட். ஒரு மனுஷனோட கோபத்தை இன்னொரு மனுஷனோட கோபத்தோட இணைக்கிறது தான் இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தோட அடிப்படை தந்திரம். பாத்தீங்கன்னா, நீங்க மருத்துவமனையில படுக்க கிடைக்காம கோவத்துல இருக்கும்போது உங்க போன்ல சரியா குடியேற்றங்களால எப்படி சுகாதார சேவை பாதிக்கப்படுதுன்னு ஒரு வீடியோ வருது. ஆமா, அது உங்களோட கோபத்துக்கு ஒரு வடிகாலாவே மாறிடுது. சரி, இப்போ ஒரு நிமிஷம். மக்கள் கோவப்படுறாங்க, மாத்தி ஓட்டு போடுறாங்க, உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றங்கள் வருது. இது வரைக்கும் புரியுது. ஆனா இது எப்படி சர்வதேச சந்தைகள் அதிர வைக்குது? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நேத்து தேர்தல் முடிவுகள் வந்தவுடனேயே நிதி சந்தைகள் ரொம்ப பெரிய அளவுல பயந்து போனதை நம்ம தரவுகள் காட்டுது. சொல்லப்போனா பிரிட்டன் அரசாங்கத்தோட கடன் வாங்குற செலவுகள் திடீர்னு உயர்ந்திருக்கு. பவுண்டோட மதிப்பும் சரிஞ்சிருக்கு. ஒரு உள்ளாட்சி தேர்தல் முடிவுக்கு எதுக்காக உலகளாவிய நிதி சந்தைகள் இவ்ளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்கணும்? அதாவது நிதி சந்தைகள் எப்படி வேலை செய்துன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சந்தைகளுக்கு ஒரு அரசாங்கம் வலதுசாரியா அல்லது இடதுசாரியா அப்படிங்கிற எந்த சித்தாந்த கவலையும் கிடையாது. ஓ, அவங்களுக்கு தேவை ஸ்திரத்தன்மை மட்டுமா? அதேதான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு லண்டன் நிதி பகுப்பாய்வாளரோட குறிப்பு இது ரொம்ப தெளிவா விளக்குது. சந்தை சித்தாந்தங்களுக்கு எதிர்வினையாற்றல, அது நிலையற்ற தன்மைக்கு தான் எதிர்வினையாற்றுது. அப்போ பிரிட்டன் நாடாளுமன்றத்துல எந்த ஒரு கட்சிக்கும் இனி தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, பல சின்ன கட்சிகள் தலையெடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இப்ப உருவாகியிருக்கு. ஆமா, அப்படியென்றால் அரசாங்கத்தால இனி தைரியமா எந்த ஒரு பொருளாதார முடிவையும் எடுக்க முடியாது. பட்ஜெட்டை எளிதா நிறைவேற்ற முடியாது. இந்த பயம்தான் முதலீட்டாளர்களை பின்வாங்க செய்யுதுன்னு சொல்றீங்க. இதுதான் சந்தையோட அடிப்படை உளவியல். ஒரு வலிமையான அரசாங்கம் இல்லாத நாட்டுல முதலீடு செய்யறது ஆபத்தானதுன்னு சந்தை நினைக்குது. இத கேட்ற உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. ஆனா கடன் வாங்குற செலவுகள் அதிகரிக்குதுன்னா அரசாங்கம் தன்னோட திட்டங்களை செயல்படுத்த அதிக வட்டி கொடுக்கணும்னு அர்த்தம். கண்டிப்பா. இது நேரடியாக சாதாரண மக்களோட வரிச்சுமையை அதிகரிக்கும், பணவீக்கத்தை அதிகப்படுத்தும். அதனாலதான் லண்டன்ல நடக்கிற அரசியல் குழப்பம் உலகின் வேறெங்கோ மூலையில இருக்கிற உங்களோட முதலீடுகளையும் நீங்க வாங்குற பொருட்களோட விலையையும் நேரடியாக பாதிக்கும்னு நாங்க சொல்றோம். உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்னோடொன்னு ரொம்ப நெருக்கமா பின்னப்பட்ட ஒரு சங்கிலி. பிரிட்டன் அதுல ஒரு மிக முக்கியமான இணைப்பு. உழைக்கும் வர்க்கம் தங்களோட பாரம்பரிய கட்சிகளுக்கு பின்னாடி தானே பாதுகாப்பா நிக்கணும். அதுதான் சாதாரண மனித இயல்பு. இக்கட்டான சூழ்நிலைகள்ல பழக்கமானவங்கள தேடி போறதுதான் வழக்கம். ஆனா இங்க நிலைமை முற்றிலும் நேர்மாறா இருக்கே. நீங்க நினைக்கிறது தர்க்க ரீதியா சரியானதுதான். ஆனா அரசியல் எப்போதுமே தர்க்க ரீதியா செயல்படுறது கிடையாது. பிரிட்டனோட மற்ற பிராந்தியங்கள்ல நடக்கிறத பாத்தீங்கன்னா இது புரியும். அதாவது அந்த நாடு ஒரு சக்கரத்துல இயங்கல, அது பல துண்டுகளா சிதறிட்டு இருக்கு. ஆமா, இப்போ வேல்ஸ் பிராந்தியத்தை எடுத்துக்குவோம். பல தலைமுறைகளா அங்க இருக்கிற சுரங்கத் தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்க மக்கள் எல்லாருமே தொழிலாளர் கட்சியோட தீவிர ஆதரவாளர்கள். அது அவங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கறத விட ஒரு பாரம்பரிய பழக்கமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கரெக்ட். ஆனா இந்த முறை அந்த நிலக்கரி சுரங்க நகரங்கள்ல ஃபிளைட் சிம்ப்ரூ அப்படிங்கிற உள்ளூர் கட்சி தொழிலாளர் கட்சியை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. நம்ம தரவுகள்ல இருக்கிற ஒரு உள்ளூர் வாக்காளரோட குரல் இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது.
நாங்க தலைமுறையா தொழிலாளர் கட்சிக்கு தான் வாக்களிச்சோம். எங்க தாத்தா வாக்களிச்சாரு, அப்பா வாக்களிச்சாரு, நாங்களும் வாக்களிச்சோம். ஆனா எங்களுக்கு எதுவும் மாறலன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வரி பல 10 வருஷங்களா இருந்த அரசியல் நம்பிக்கையோட சவக்குழி மாதிரி தெரியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த வாக்காளரோட விரக்தி தான் வேல்ஸ் முழுவதும் எதிரொலிக்குது. மக்கள் இனிமேலும் தேசிய அளவிலான பெரிய கட்சிகளை நம்ப தயாரா இல்ல. தங்களோட உள்ளூர் பிரச்சனைகளுக்கு உள்ளூர் கட்சிகளால தான் தீர்வு காண முடியும்னு அவங்க நம்ப தொடங்கிட்டாங்க. இது ஒரு புறம்னா ஸ்காட்லாண்டோட அரசியல் திசையே வேற மாதிரி இருக்கு. அங்க ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி மீண்டும் அசுரப்பழம் பெற்று வர்றத தரவுகள் காட்டுது. ஆமா, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியே வந்த பிறகு அந்த தனி நாடு கோரிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருந்தது போல தோணுச்சு. ஆனா இப்போ அது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்க. ஒரு ஸ்காட்டிஷ் பகுப்பாய்வாளர் இதை ரொம்ப தெளிவா விளக்குறாரு. இங்கிலாந்து வலதுசாரியை நோக்கி வேகமா நகருது, ஆனா ஸ்காட்லாந்து முற்றிலும் வேறு திசையில பயணிக்குதுன்னு சொல்றாரு. ஓ, 2 பிராந்தியங்களுக்கும் இடையிலான அரசியல் இடைவெளி இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா. இங்கிலாந்து மக்கள் குடியேற்றங்களை எதிர்த்து ஓட்டு போடும்போது ஸ்காட்லாந்து மக்கள் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பையும் தனிநாட்டு கோரிக்கையை முன்வச்சு ஓட்டு போடுறாங்க. இது லண்டன்ல இருக்கிற மைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலி. ஒரு நாட்டை எப்படி 2 வெவ்வேறு திசைகள்ல செலுத்த முடியும்? அது சாத்தியமே கிடையாது. இது அப்படியே லண்டன் மாதிரி பெருநகரங்களுக்குள்ள கொண்டு வந்தா அங்க இன்னொரு குழப்பம் நடக்குது. ஆமா, நகர்ப்புற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வலதுசாரி கட்சிகளுக்கோ அல்லது பிராந்திய கட்சிகளுக்கோ அதிக அளவுல ஓட்டு போடல. ஹேக்னி, லூவிஷா மாதிரி பகுதிகளில் இளைஞர்களோட வாக்குகளை பெற்று பசுமை கட்சி சத்தமே இல்லாம மிகப்பெரிய வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. இளைஞர்களுக்கு பொருளாதாரம் அல்லது குடியேற்றத்தை விட பருவநிலை மாற்றம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா தெரியுது. இதுதான் மையமான விஷயம். ஒரு பக்கம் தேசியம் பேசுற வலதுசாரி கட்சி, இன்னொரு பக்கம் பிராந்திய உரிமை பேசுற உள்ளூர் கட்சிகள், இன்னொரு பக்கம் பருவநிலை மாற்றம் பேசுற பசுமை கட்சி. மக்கள் தங்களோட அடையாளம், வயது, நிலப்பரப்பு இதையெல்லாம் வச்சு பல குழுக்களா பிரிஞ்சுட்டாங்க. எந்த ஒரு தேசிய கட்சியாலும் இந்த அனைத்து சிறு சிறு குழுக்களையும் இனி ஒரே நேரத்துல திருப்திப்படுத்தவே முடியாது. இப்படி உள்நாட்டிலேயே தேசம் துண்டு துண்டா சிதறி கிடக்கும்போது வெளிநாட்டிலிருந்து வர்ற புவிசார் அரசியல் அழுத்தங்களை பிரிட்டன் எப்படி எதிர்கொள்ளும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். உலக நாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு சர்வதேச நெருக்கடியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல பிரிட்டனோட இந்த பலவீனம் ரொம்ப ஆபத்தானது. ஒரு நாடு உள்நாட்டுல பிளவுபட்டு பலவீனமா இருக்கும்போதுதான் வெளிநாட்டு நெருக்கடிகள் அதை மிக எளிதா தாக்கும் இல்லையா? ஆமா, இத ஒரு விரிவான கண்ணோட்டத்துல பார்த்தா மத்திய கிழக்குல நடக்கிற நிகழ்வுகள் பிரிட்டனை எவ்வளவு வேகமா பாதிக்கும்னு நமக்கு புரியும். குறிப்பா ஹார்மூஸ் ஜலசந்தி பகுதியில ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில நடந்து வர்ற பனிப்போர் எந்த நேரத்திலும் ஒரு பெரிய மோதலா வெடிக்கலாம். உலகின் மிகப்பெரிய எரிபொருள் கப்பல் வழித்தடங்கள்ல அதுவும் ஒண்ணு. அங்க ஒரு சிறு பதட்டம் ஏற்பட்டா கூட உலக அளவுல எரிபொருள் விநியோகம் தடைபடும். இத பத்தி முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஒருத்தர் சொன்ன குறிப்பு என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பிரிட்டன் இப்போ உலகளாவிய நெருக்கடிகளை தனித்து நின்று கையாள்ற அளவுக்கு வலுவா இல்ல. ஆனா அந்த நெருக்கடிகளால் மிக எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மோசமான நிலையில இருக்குன்னு சொல்றாரு. உண்மையான வார்த்தைகள். இத நான் எப்படி பாக்குறேன்னா, ஸ்டீரிங் வீல் இல்லாத ஒரு கார்ல நம்ம ரொம்ப வேகமா பயணிச்சிட்டு இருக்கோம். கார் ஓடிட்டு இருக்கு, ஆனா ஓட்டுநரோட கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமாம். சாலையில உள்ள ஒவ்வொரு சின்ன மேடு பள்ளமும் கல்லும் கார்ல உள்ள பயணிகளோட எலும்புகளை நேரடியாக உடைக்கிறது போல ஒரு ஆபத்தான பயணம் அது. அந்த காரோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் முற்றிலும் உடைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். முன்பு பிரிட்டன் கிட்ட ஒரு வலிமையான சஸ்பென்ஷன் இருந்துச்சு. அதாவது அவங்களோட அரசியல் ஸ்திரத்தன்மையை சொல்றீங்க? கரெக்ட். சர்வதேச சந்தையில எரிபொருள் விலை உயர்ந்தா அதை சமாளிக்கக்கூடிய வலிமையான பொருளாதார கொள்கைகளை அவங்களால எடுக்க முடிஞ்சுது. ஆனா இப்போ ஹார்மஸ் ஜலசந்தியில ஒரு சின்ன கப்பல் மறிக்கப்பட்டா கூட அடுத்த சில மணி நேரங்கள்ல பிரிட்டன்ல பெட்ரோல் விலை விண்ணை தொடும். அதோட சேர்ந்து பணவீக்கமும் எகுரும். அதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த பெரும்பான்மை உள்ள ஒரு அரசாங்கம் அவங்க கிட்ட இப்போ இல்ல. இந்த பலவீனத்தை தான் உலக நாடுகளும் சர்வதேச சந்தைகளும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. நாம இதுவரைக்கும் பேசின எல்லா தரவுகளையும் ஒரு நேர்கோட்ல இணைச்சு பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பல நூற்றாண்டுகளா பிரிட்டன் அரசியலை இயக்கி வந்த அந்த இரு கட்சி முறை மெதுவா ஆனா தவிர்க்க முடியாத அளவுக்கு சிதைஞ்சுக்கிட்டு வருது. வலதுசாரி இடதுசாரி அப்படிங்கிற பழைய அரசியல் கணக்குகளை வச்சு இனி பிரிட்டனை அளவிடவே முடியாது. மூத்த அரசியல் பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்ன வாக்கியம் ஒட்டுமொத்த நிலைமையும் ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. என்ன சொல்லிருக்காரு? பிரிட்டன் வெளியில இருந்து பார்க்க மிகவும் நிலையானதா தெரியுது, ஆனா உள்ள அதோட அஸ்திவாரங்கள் வேகமா நகர்ந்துக்குன்னு சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாண்டுன்னு ஒவ்வொரு பகுதியும் தமக்கான சொந்த பாதையை தேர்ந்தெடுக்க தொடங்கிட்டாங்க. ஆமா, தொழில்நுட்பம் மக்களோட கோபத்தை
அறுவடை செய்ய தொடங்கிடுச்சு. இது ஏதோ ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தல் முடிவல்ல, ஒரு தேசத்தோட கட்டமைப்புல ஏற்பட்டுள்ள நிரந்தரமான மாற்றம். இத கவனிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு பிரிட்டன்ல நடக்கிற இந்த மாற்றம் வெறும் ஒரு தீவு தேசத்தோட முடிஞ்சிட போறதில்ல அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தலைமுறையா மக்கள் கிட்ட ஆழமா வேரூன்றி இருந்த அரசியல் நம்பிக்கைகளும் சித்தாந்தங்களும் சில வருஷங்கள்ல சில டிஜிட்டல் பிரச்சாரங்களால எப்படி சுக்குநூறா உடைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி பாடம். உண்மையான ஜனநாயகத்துல மக்கள் தங்களை எப்படி வெளிப்படுத்துறாங்க, தொழில்நுட்பம் அதை எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கறத உலக நாடுகள் எல்லாமே இதுல இருந்து கத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்விய, ஒரு ஆழமான சிந்தனையை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த 300 வருஷ பழமையான கோட்டைக்கு மீண்டும் வருவோம். பிரிட்டன் மாதிரி மிகவும் நிலையான வலுவான ஒரு ஜனநாயக நாடே டிஜிட்டல் பிரச்சாரங்களாலும் பிராந்திய வேறுபாடுகளாலும் இவ்வளவு விரைவா துண்டு துண்டா சிதறடிக்கப்படுது அப்படின்னா, எதிர்காலத்துல உலகெங்கிலும் உள்ள ஜனநாயக தேர்தல்கள்ல ஒட்டுமொத்த தேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இல்லாம போயிடுமா? தொழில்நுட்பம் உண்மையிலேயே உலக மக்களை ஒன்றிணைக்குதா, அல்லது நம்ம அடையாளங்களையும் கோபங்களையும் தேவைகளையும் வச்சு நம்மள சிறு சிறு துண்டுகளா பிரிச்சு சிதறடிக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.